கோவையில் வெளிநாட்டு பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 2 இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாநகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வெளிநாட்டு பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 2 இடைத்தரகர்கள் கைது செய்தனர். மேலும் ரஷ்யா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 15 பெண்களை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இப்போ உங்களுக்கு தாய்லாந்து, இந்தோனேஷியா, ரஷ்யாவில் அந்த பெண்களுக்கு தெரியும் இவளை இங்கே விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இவங்க எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு ஒரு விதமான சுருண்டல் மாதிரி இன்னைக்கு தான் இருக்கு. இல்லை, இப்போது ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அதான் மேஜர் இந்த எல்லாமே இந்த புரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த புரோக்கர்ஸ் மெயின் புரோக்கர்ஸ் எல்லாமே இந்த 117 நம்பர்ஸ் இருக்காங்க. 117 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்திருக்கோம். இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்குன்ட்டு 4 தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக இதில் யார் மூலையாக செயல்பட்டாங்க ஆல் இண்டியா லெவலில் அவங்க எல்லாரையும்